guys, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம்னா எப்படி ஒரு டேட்டாபேஸில் இருந்து ஒரு டேட்டாவை ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரீட் பண்ணுற டேட்டாவை எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டில் லூப்ஸ் யூஸ் பண்ணி ஜிஞ்சர் 2 சின்டாக்ஸில் எப்படி அதை நம்ம வந்து ரெண்டர் பண்ணுறது டைனமிக்காக அப்படின்றதையும் வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஒரு டேட்டாவை நம்ம டேட்டாபேஸ்லேருந்து டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ க்ரட் ஆப்ரேஷன் ஆர்டரில் பார்த்தோம்னா வந்து அப்டேட் தான் நெக்ஸ்ட்டு பார்க்கணும். பட் ஆனால் டெலீட் பண்ணுறது வந்து இன்னும் ஒரு ஈஸியான ஃபங்க்ஷனாலிட்டின்றதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெலீட் வந்து ஷோ பண்ணுறேன். அண்ட் தென் வந்து நம்ம அப்டேட் பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து நான் ஒரு விஷயம் வந்து மறந்துட்டேன். என்னென்னா வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணும்போதும் நம்ம வந்து கிட்டில் கமிட் பண்ணி அதை புஷ் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் வந்து நான் எனக்கு ஃபஸ்ட்டு யூஐ வந்து டெவலப் பண்ணப்போ ஒரு முறை வந்து நான் அதை கமிட் பண்ணி புஷ் பண்ணியிருக்கணும். அதே நான் வந்து நான் ஆட் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ அதை வந்து நான் கமிட் பண்ணி புஷ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து நான் அதை ரீட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணப்பையும் வந்து புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ 3 கமிட்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 2D அப்ளிகேஷனாக இந்த 2D அப்ளிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாடியூலை ஃபினிஷ் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து கமிட் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஒரு சின்ன அப்ளிகேஷன் தான், ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ அதனால் சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கூட நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கமிட் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் வந்து நான் இதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து கமிட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலி வந்து கிட்டில் கமிட் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்னென்னா ஓகே ஃபைன். நார்மலி வந்து கிட்டில் ஒரு ஃபைலை வந்து கமிட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா ஜஸ்ட் கிட் ஆட் டாட். எதுக்காக நம்ம வந்து கிட் ஆட் டாட் வந்து ரன் பண்ணுறோம்னா நம்ம வந்து இங்கே todo.dbன்னு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து இங்கே பூஸ்டர் ஃபைல் வந்து நியூ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்காக தான் வந்து கிட் ஆட் டாட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து git commit -m. ஸோ எங்கள் கமிட் மெசேஜில் add and read function finished, that's it. ஸோ நான் வந்து இங்கே கமிட் மெசேஜ் வந்து எது வேணால் நாம் கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே add and read function வந்து finishedனு கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஆசம். நம்ம வந்து இப்போ ஒரு கமிட் மெசேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கமிட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ க்ரியேட் பண்ண கமிட்டை நம்ம கிட்டுக்கு வந்து புஷ் பண்ணோம். ஸோ அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். கிட்டு புஷ் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா போதும். நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கிட்டுக்கு வந்து ஃபுல்லாக புஷ் ஆகிடுச்சு. ஆசம். ஸோ நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் கிட்டப்பில் ஒரு ரிமோட் ரெபாசிட்டரியில் வந்து சேஃபாக இருக்குது. ஸோ உங்கள் டீமில் வந்து அதர் பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களால வந்து உங்கள் ஒர்க்கை வந்து இப்போது ஜஸ்ட் கிட் புல் இந்த கமாண்ட் வந்து ரன் பண்ணாங்கன்னா அவங்களால வந்து இப்போ அந்த கிட்டப் ரெபாசிட்டரி வந்து அப்டேட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அந்த லேட்டஸ்ட்டாக அப்டேட்டான ரெபாசிட்டரியோட கண்டென்ட் வந்து புல் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம்னா வந்து என்ன நடக்கும்னா வந்து இந்த ரெபாசிட்டரியில் ஆல்ரெடி வந்து வேறு யாருனா வந்து இதில் ஒரு கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ லேட்டஸ்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து நமக்கு இந்த கிட் புல் கமாண்ட் வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். தட்ஸ் இட். ஓகே, நம்ம வந்து கிட்டில் புஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் தான். நம்ம வந்து டெக்கரேட்டர் வந்து யூஸ் பண்ணி தான் ரவுட் எல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப் டாட் ரவுட் கோட்ஸில் டெலீட். இப்போ வந்து நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து டெலீட் பண்ணணும்னு வந்து நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ நம்ம வந்து யூசர் சைடில் இருந்து தான் அந்த பர்டிகுலர் ஐட்டமே வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து யூசர் சைடில் இருந்து நம்ம வந்து எதனா ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபார்ம்ஸில் வந்து பாஸ் பண்ணும்போது அதை நாம் வந்து இந்த request.formன்ற வேரியபிளை வந்து யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து நம்ம ஒரு யூஆர்எல்ல வந்து பாஸ் பண்ணும்போது நம்ம அதை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக ஒரு யூஆர்எல் ஆர்குமெண்ட்டாக தான் வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ டெலீட்டில் வந்து நான் ஒரு யூஆர்எல் ஆர்குமெண்ட்டாக ஐடின்றதை வந்து நான் ஃபெச் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேசிக்காக என்னென்னா வந்து எனக்கு இந்த யூஆர்எல் எப்படி இருக்குன்னா சம்திங் லைக் இந்த பேஸ் யூஆர்எல் /delete
1 அப்படின்னா வந்து 2 ஸோ இந்த மாதிரி வந்து சம்திங் அந்த பர்டிகுலர் எந்த ஒரு ஐடியை வந்து நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஐடியா வந்து எனக்கு இங்கே ப்ளேஸ் ஆகும். தட்ஸ் இட். ஸோ ஒரு யூஆர்எல்ல நான் எதனா வந்து இந்த மாதிரி ஒரு இன்புட்டை வாங்கணும், ஸோ டைனமிக்காக இந்த ஒரு வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து லெஸ் தேன் கிரேட்டர் தென் சிம்பிள்குள்ளே நான் வந்து எந்த நேமில் வந்து அந்த வேல்யூ வாங்கணும்னு நினைக்கிறோம் அந்த நேம் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். def delete. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு ஐடின்ற வேல்யூ வந்து நம்ம யூசர் கிட்டேருந்து யூஆர்எல் வழியாக வாங்குகிறோம் இல்லையா, நம்ம வந்து ஃபார்ம் வழியாக அந்த டேட்டாஸ் எல்லாம் வாங்கணும்னா நம்ம வந்து இங்கே டாப்பில் பார்த்தோம் தட் ஓகே request.formன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த டேட்டாலாம் ஃபெச் பண்ணுவோம்னு பார்த்தோம். அதுவே நம்ம வந்து யூஆர்எல் வழியாக அந்த டேட்டாவெல்லாம் நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்கணும்னா நம்ம அந்த என்ன நேமில் வாங்குகிறோமோ அந்த நேமை வந்து நம்ம ஃபங்க்ஷனோட ஒரு பேராமீட்டராக வந்து பாஸ் பண்ணணும். ஸோ ஐடின்றது தான் வந்து அந்த பேராமீட்டர். ஸோ நான் இங்கே ஐடின்னு வந்து கொடுத்துருக்கிறதுனால தான் வந்து இங்கும் நான் ஐடின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே டெக்கரேட்டரில் ஐடின்ற நேம் கொடுத்துருக்கேன், இங்கே ஐடின்னு கொடுத்துருக்கேன் நான். அதுவே நீங்கள் சம் அதர் வேல்யூ வந்து டாஸ்க் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டாஸ்க் ஐடின்னு கொடுக்கணும். தட்ஸ் இட். நீங்கள் அந்த எக்ஸாக்டாக என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த நேம் இங்கே. அண்ட் தென் நான் வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து டெலிட் ஆக்ஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது வந்து ரிட்டர்ன் ரீடைரக்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ நான் திரும்ப வந்து ஹோம் பேஜுக்கு தான் வந்து ரீடைரக்ட் பண்ண போகிறேன். நான் ஃபெச் பண்ணக்கூடிய ஐடி மட்டும் வந்து நான் இங்கே ஒரு முறை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்ன ஐடியா வந்து நான் ஃபெச் பண்ணுறேன்றதை. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆக்சுவலாக டெலீட் பண்ணுறதுக்கான கோட் என்னென்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இங்கே இந்த டெம்ப்ளேட்டில் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போதைக்கு இந்த டெலீட் ஃபங்க்ஷன் கூட வந்து எந்த ஒரு லிங்க்கும் வந்து நம்ம அசோசியேட் பண்ணலை, ஜஸ்ட் வந்து ஹேஷ் சிம்பிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டைனமிக்கான யூஆர்எல் வந்து ரெண்டர் பண்ணணுன்றதுக்காக டபுள் கர்லி பிரேசஸ் இங்கே வந்து நம்ம யூஆர்எல் ஃபார் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். ஜஸ்ட் யூஆர்எல் ஃபார் ப்ராக்கெட்டில் நம்ம வந்து இங்கே டெலீட்ன்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டாட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஆட் ஃபங்க்ஷன் கால் பண்ண மாதிரி வந்து இது கிடையாது. ஏன்னா ஆட் ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டையுமே வந்து எடுக்கல. ஸோ ஆனால் நம்ம வந்து வெறும் அந்த ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் போட்டோம். பட் ஆனால் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து சம் வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது எப்படி பாஸ் பண்ணணும், நம்ம ஒரு கீ வேல்யூ பேராக தான் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம வந்து சர்வர் சைடில் என்ன வேல்யூ வந்து யூஆர்எல் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா வந்து ஐடின்ற ஒரு வேல்யூ வந்து இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஐடின்ற வேல்யூக்கு வந்து நம்ம இங்கே சம் வேல்யூ வந்து ஹார்ட் கோடடாக கொடுக்கலாம். அப்படின்னா இதையும் வந்து நம்ம டைனமிக்காக வந்து கிரியேட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி டபுள் கர்லி பிரேசஸில் தான் இருக்கும். அதனால் நம்ம இங்கே என்ன ஒரு வேரியபிள் நேம் போட்டோம்னாலும் அது Jinja2 வந்து அதுக்கான ஆக்சுவல் வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து அது என்ன வேல்யூ வந்து போடணும்னு நினைக்கிறேன், todo.id. ஏன்னா வந்து இந்த ஐடி வேல்யூ வச்சு தான் நம்மளால் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை வந்து அப்டேட்டோ அப்படிலாம் டெலீட்டோ பண்ண முடியும். ஸோ நான் இந்த ஐடியை வந்து காப்பி பண்ணி இந்த ஐடின்ற ஒரு வேரியபிளுக்கு வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய ஐடியை இந்த ஐடியில் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். தட்ஸ் இட். ஸோ நம்ம வந்து ஒரு யூஆர்எல் வழியாக எதனா ஒரு டேட்டாவை வந்து பாஸ் பண்ணோம்னா இப்படி தான் வந்து பாஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து நிறைய முறை வந்து பார்த்துருப்பீங்க, எதனா வந்து ஒரு மூவி சைட்லலாம் போனோம்னா அந்த மூவி சைட்டில் இந்த மாதிரி அந்த யூஆர்எல் வழியாக தான் வந்து டேட்டா வந்து எந்த பர்டிகுலர் மூவின்ற டேட்டாலாம் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம வந்து யூஆர்எல் வழியாக ஒரு டேட்டா வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஐடின்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐடின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இந்த நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நம்ம வந்து இந்த டெம்ப்ளேட் அண்ட் தென் வந்து நம்மளோட டெக்கரேட்டர் ப்ளஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் வந்து இந்த ஐடின்றதை காமனாக தான் யூஸ் பண்ணணும், நம்ம மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஃபைன், நான் என்னோட டெவலப்மெண்ட் சர்வர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பைத்தான் app.py. இட்ஸ் ஆசம். இப்போ வந்து நான் இந்த பேஜ் வந்து ஃபஸ்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா நான் இதை இங்கே வந்து மூவ் பண்ணும்போது உங்களால் வந்து பாட்டம் லெஃப்ட் கார்னரில் வந்து இந்த யூஆர்எல் வந்து சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஒன்றுத்துக்கும் ஏற்ற மாதிரி வந்து delete2 அந்த delete3 வந்து அந்த ஐடி வந்து டைனமிக்காக வந்து இங்கே இருக்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நான் இதை ஏதாச்சும் ஒன்றத்தை கிளிக் பண்ணும்போது
எனக்கு திரும்ப வந்து இந்த ஹோம் பேஜ் தான் ரீடைரக்ட் ஆகுது. பட் ஆனால் இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது நான் 3ன்ற ஒரு ஐடியை கிளிக் பண்ணேன். ஸோ தேர்டாக இருந்த ஒரு லிஸ்ட்டை கிளிக் பண்ணதுனால எனக்கு 3ன்ற வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகியிருக்கு. அதுவே வந்து நான் இங்கே 1 வந்து நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகிட்டு எனக்கு வந்து இங்கே 1ன்ற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் அந்த ஐடியை வந்து சர்வர் சைடில் ஃபெச் பண்ண முடியுது. தட்ஸ் கிரேட். ஸோ இப்போ நாம் வந்து இந்த ஐடியை வச்சு அந்த ஒரு பர்டிகுலர் டு டூ ஐட்டமை மட்டும் வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ நான் அதுக்காக டு டூன்னு வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். டு டூன்றது வந்து நான் இப்போ போடக்கூடிய டு டூ என்னன்னா வந்து இந்த கிளாஸோட நேம். ஸோ டு டூ ஈக்குவல் டு டு டூ டாட் query dot get. ஸோ நான் வந்து இங்கே ஒரு ஐடியை வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ நாம் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ஐடிக்காக வந்து query பண்ணுறோமோ அந்த ஐடியை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இந்த பர்டிகுலர் டு டூ வந்து நான் ஃபெச் பண்ணிட்டேன் இல்லையா, நான் வந்து ஒரு பர்டிகுலர் ரோவை மட்டும் வந்து இங்கே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரோவை நான் டெலீட் பண்ணணும். ஸோ அது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஸோ நான் இந்த டிபி ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட் நான் டெலீட்ன்ற ஃபங்க்ஷன் வழியாக இந்த டு டூன்ற ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ டிபி டாட் செஷன் டாட் டெலீட். ஸோ அந்த டெலீட்ன்றதுக்கு நான் வந்து இந்த டு டூன்ற ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணணும். தட்ஸ் இட். இப்போ வந்து நான் டெலீட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா டிபி டாட் செஷன் டாட் கமிட். நம்ம வந்து கமிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேஞ்சஸுமே டேட்டாபேஸில் ஆக்சுவலாக வந்து நடக்காது. ஸோ நம்ம வந்து ஈச் டைம் எதனா ஒரு சேஞ்ச் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமாவும் நம்ம வந்து டிபி டாட் செஷன் டாட் கமிட்ன்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி ஆகணும். தட்ஸ் இட். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு டெலீட் ஃபங்க்ஷனை வந்து ரைட் பண்ணியாச்சு. ஸோ நான் இதை அகைன் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் வந்து 1 வந்து டெலீட் பண்ணுறதுக்கு வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா நமக்கு 1ன்ற ஒரு என்ட்ரியை வந்து காணும். நமக்கு வந்து இப்போ 2ல் இருந்து மட்டும்தான் வந்து என்ட்ரிஸ் இருக்குது. நான் இப்போ 3 வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த என்ட்ரியும் வந்து நமக்கு போயிடுச்சு. இப்போ நான் அகைன் வந்து இதை கிளிக் பண்ணேன்னா அகைன் எனக்கு அந்த என்ட்ரியும் போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு நியூவாக ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ணுறேன். சம்திங் லைக் நியூ என்ட்ரி. ஸோ எனக்கு வந்து நியூ என்ட்ரி வந்து க்ரியேட் ஆகியிருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து நம்ம டெலீட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா வந்து சம்திங் வந்து ஒரு இல்லாத ஒரு ஐடியா வந்து நம்ம கால் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ டெலீட் நான் 3க்கு பதில் வந்து ஒரு 10ன்றது போடலாம். ஸோ இங்கே 10ன்ற ஐடி இல்லைன்னு வந்து நமக்கு தெரியும். பட் நான் 10ன்னு வந்து போடுறேன். ஸோ 10ன்னு போட்டேன்னா வந்து எனக்கு இங்கே எரர் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எரர் வந்து ஷோ அப் ஆகக்கூடாதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து நம்ம ட்ரை கேட்ச் பிளாக்ல இது ஃபுல்லாத்தையும் வந்து சரவுண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ட்ரை கேட்ச் பிளாக்ல வந்து சரவுண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அனதர் ஃபங்க்ஷன் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஆர் get R404ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு என்ன நடக்கும்னா வந்து சப்போஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் வந்து இல்லைன்னா நமக்கு வந்து 404 பேஜுக்கு வந்து டேரெக்டாக வந்து ரீடைரக்ட் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இங்கே நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து நமக்கு ஆக்சஸ் ஆகாது. சாரி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ அப்போ வந்து நமக்கு எதனா எரர் வந்துச்சுன்னா வந்து டேரெக்டாக நமக்கு வந்து 404 பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும். அதுக்கு கீழே எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து நமக்கு கால் ஆகாது. ஸோ நான் இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். இங்கே வந்து நாட் ஃபவுண்டுன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பர்டிகுலராக வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஐடி கிடைக்கலனா எனக்கு வந்து 404 எரர் வந்துடுது. தட்ஸ் இட். ஸோ தட்ஸ் ஆசம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதை சேமாக வந்து அனதர் வேல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம மேனுவல் கோடிங்கில்
இது எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்குக்குள்ளே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். சாரி, ட்ரை கேட்ச் இல்லை, ட்ரை எக்ஸ்பெக்ட். exception as e. ஸோ நம்ம எதனா ஒரு எரர் வந்துச்சுன்னா சர்வர் சைடில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது என்னென்னு தெரிஞ்சால் நம்மளால் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இந்த எரர் மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன் e. அண்ட் தென் வந்து இந்த எரர் மெசேஜை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து 404 பேஜுக்கு வந்து இந்த யூசர் வந்து ரீடைரக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் நம்ம வந்து அபார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஜாங்கோவில். ஸோ இந்த அபார்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ராங்கான பாத் வந்து யூசர் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து 404 அப்படிலாம் வந்து இந்த பர்டிகுலர் பேஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இல்லைன்ற மாதிரி வந்து 403 எரர்லாம் கொடுத்து அவங்கள ரீடைரக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ அபார்ட்ன்ற ஃபங்க்ஷனை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் அபார்ட். இங்கே வந்து நான் ஒரு ஸ்டேட்டஸ் கோடு வந்து பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து என்ன ஸ்டேட்டஸ் கோடு வேணால் பாஸ் பண்ணலாம். ஒரு இப்போ வந்து ராங்கான யூஆர்எல் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஒரு ராங்கான ஐடி ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஐடி வந்து எக்ஸிஸ்ட் ஆகலன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து அவங்கள நாட் ஃபவுண்டுன்ற பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸ் கோடு என்னன்னா 404. அதுவே வந்து நம்ம ஒரு அட்மின் பேஜ் இருக்குது, அந்த அட்மின் பேஜுக்கு ஒரு நார்மல் யூஸர் வந்து என்டர் ஆக ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பர்மிஷன் டினைட்னு வந்து ஒரு எரர் ஷோ பண்ணணும். அதுக்கான ஸ்டேட்டஸ் கோடு என்னன்னா 403. பட் ஆனால் இந்த கேஸில் நம்ம வந்து 40 தான் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் தென் இந்த ரிட்டர்ன் ரீடைரக்ட்னு இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து நம்ம எங்கே வரும்னா வந்து இங்கே டாப்பில் சப்போஸ் வந்து இந்த ட்ரை பிளாக் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது, எந்த ஒரு எரரும் இல்லைன்னா நமக்கு வந்து இங்கே டாப்பில் இந்த மெசேஜ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சாரி, இந்த பிளாக் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் பிளாக் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் ஆகிடும். தட்ஸ் இட். ஸோ நாம் வந்து இதை இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம வேணான்னு நினச்சோம்னா. ஸோ நம்ம வெறும் கெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னாலும் இந்த ட்ரை கேட்ச் பிளாக்ல வந்து ட்ரை எக்ஸ்பெக்ட் பிளாக்ல வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதுக்கு முன்னாடி வந்து SQL ஆல்கமி நமக்கு டிஃபால்ட்டாக வந்து கெட் ஆர் 404ன்ற ஒரு ஃபங்க்ஷன் ப்ரொவைட் பண்ணதை இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரை கேட்ச் பிளாக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் இட். நமக்கு டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணதை நம்ம வந்து ஜஸ்ட் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நாட் ஃபவுண்டுன்ற யூஆர்எல் தான். ஏன்னா வந்து 10ன்ற ஐடியில் எந்த ஒரு எலமெண்ட்டும் வந்து எந்த ஒரு டாஸ்க்கும் அங்கே இல்லை. ஸோ நான் இதை திரும்ப வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு திரும்ப வந்து 404 எரர் தான் வருது. பட் ஆனால் வந்து எனக்கு சர்வர் சைடில் இந்த எரர் வந்து கேட்ச் ஆகியிருக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கே என்ன எரர் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. தட்ஸ் இட். பட் இருந்தாலும் வந்து எனக்கு இந்த 404ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு. பட் ட்ரை கேட்ச் பிளாக்ல கவர் ஆகி இருக்கட்டும், ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. பட் மோஸ்ட் கேஸ் இந்த மாதிரி வந்து நம்ம 404 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா இந்த ட்ரை கேட்ச் பிளாக்ல நம்ம வந்து கவர் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. தட்ஸ் இட். நான் இங்கே வந்து அனதர் என்ட்ரி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இந்த லிஸ்ட்டை வந்து பாப்புலேட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் வந்து இங்கே ஒரு 2 என்ட்ரிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வந்து இது வரைக்கும் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்னா எப்படி ஒரு டேட்டாவை எப்படி ஒரு டேட்டாவை டேட்டாபேஸில் ஆட் பண்ணுறது, எப்படி அந்த டேட்டாவை ரீட் பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டேட்டாவை எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு சம் டேட்டாவை டைனமிக்காக வந்து ரெண்டர் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம் ஜிஞ்சர் 2ல. தட்ஸ் இட்.